ஸோ சிந்து, இன்னைக்கு சயின்ஸ் எக்ஸாம் வேற, படிச்சிட்டியா? நானே படிக்கல நித்யா, மக்கப் தான் பண்ணியிருக்கேன். என்ன செய்ய, படிச்சு தானே ஆகணும். இந்த சயின்ஸை மட்டும் யார் தான் கண்டுபிடிச்சாங்களோ அவங்க மட்டும் என் கையில் கிடச்சாங்க, அவ்வளோதான். சரி வா பார்க்கலாம் என்னன்னு. சிந்து, எக்ஸாம் எப்படி எழுதியிருக்க? நல்லாவே பண்ணல நித்யா, நீ எப்படி பண்ணியிருக்க? ஏதோ எழுதியிருக்கேன். சரிப்பா, எடுத்து என்ன கிளாஸு? மேக்ஸ் கிளாஸ் நினைக்கேன். ஐயோ மேக்ஸா? மேக்ஸுமே எனக்கு புரியாதே. மேம் வராங்க. எனக்கு இந்த மேக்ஸ் கவனிக்கவே பிடிக்கல. இன்ட்ரெஸ்ட் இருந்தா தானே என்னால கவனிக்க முடியும். எனக்கு இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்கி. இந்த மேக்ஸை யாரு தான் கண்டுபிடிச்சாங்களோ, கண்டுபிடிக்காம இருந்தா ஏன் நம்ம ஜாலியா இருந்திருக்கலாம்ல. இப்ப கூட நம்ம ஜென்ரேஷன்ல டெக்னாலஜி எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிடுச்சு பாரு. நம்ம கிட்ட கூட டைம் மிஷின் இருக்கு. ஏன் இது மூலமா போய் நம்ம மேக்ஸ் அழிச்சிடக்கூடாது? மேக்ஸ் மட்டும் இல்ல, மொத்த சயின்ஸையும் அழிச்சிடணும். பாஸ்ட்ல போய் இப்படி அழிக்கிறது சட்டவிரோதமான செயலாச்சு. நம்ம தான் பண்ணோன்னு கண்டுபிடிக்க போறாங்க. அப்ப வா போலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பிசிக்ஸ் அழிச்சிடலாம். பிசிக்ஸ் அழிக்கணும்னா ஃபர்ஸ்ட் எந்த சயின்டிஸ்ட்டை தேடி போகணும்? ஐசக் நியூட்டன் தான். ஏன்னா அவர் தானே கிராவிட்டியை கண்டுபிடிச்சாரு. ஆப்பிள கீழே விழாம தடுத்துட்டோம்னா கிராவிட்டியும் கிடையாது, பிசிக்ஸும் கிடையாது. அப்ப வா நம்ம அவர் வாழ்ந்த காலத்துக்கு போயிடலாம். ஓகே, ஆன் பண்ணு. அங்க பாரு, ஐசக் நியூட்டன் அந்த உட்கார்ந்துருக்காரு. சரி வா, ஆப்பிள் பழம் கீழே விழுறதுக்கு முன்னாடி போய் பிடிச்சிடலாம். சரி வா, பிசிக்ஸா அழிச்சாச்சு. ஜாலி. பிசிக்ஸ் சப்ஜெக்டை அழிச்சாச்சு. அடுத்து பயாலஜி தான். பயாலஜி அழிக்கணும். யாரை போய் பார்க்கணும்? அரிஸ்டாட்டில் தான் பார்க்க போகணும். பார்க்க போறோமா? கொல்ல போறோம். கொல்ல போறோமா? எப்படி? இதோ இப்படி. அப்ப வா உடனே போலாம். அரிஸ்டாட்டில் அந்த இருக்காரு பாரு. சரி வா, மெதுவா போய் கொள்ளலாம். அரிஸ்டாட்டிலே கொண்டுட்ட. இனி நமக்கு பயாலஜியே கிடையாது. அடுத்து யாரை கொல்ல போறோம்? நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸை கண்டுபிடிச்சவர் தான். கம்ப்யூட்டர் சயின்ஸை யார் கண்டுபிடிச்சா? சார்லஸ் பாப்பேஜ். நம்ம கம்ப்யூட்டரில் கோடிங் போட்டு எவ்வளோ கஷ்டப்படுறோம். அதனால வா நம்ம அவரை கொண்டுடலாம். சரி வா, ஃபர்ஸ்ட் அவரை கொள்ளலாம். போகலாம். இங்கே பாரு, அங்கே தான் சார்லஸ் பாப்பேஜ் இருக்காரு. அங்கே பாரு, கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காரு. கண்டுபிடிக்கிறத நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா கோடிங்ஸே இல்லாமல் ஆக்கிடலாம். வா உடனே போகலாம்.
கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்ச சார்லஸ் பாப்பேஜையும் கொண்டாச்சு. அடுத்து யாரு கெமிஸ்ட்ரியை கண்டுபிடிச்ச ஆண்டனி லவாய்சியர் தான். ஆமாம் ஆமாம், அவர் நம்ம கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன் போட வச்சு நம்மளை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாரு. அதனால நம்ம அவரை தான் போய் கொல்லணும். வா போகலாம். அங்கே இருக்காரு பாரு, நம்மளை டார்ச்சர் பண்ணுறதுக்காகவே அவர் கெமிக்கல் ஈக்குவேஷன்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. சரி வா ஃபஸ்ட்டு போய் அவரை சோழியை முடிப்போம். என்கிட்ட கூட நான் பார்த்துக்கிறேன். பரவாயில்லையே, எனக்கு இது வேலை செய்யலனோடனே இதை வச்சு நீ அவரை கொண்டுட்ட பாரு. நான் தான் பெரிய தைரியசாலியாச்சே. ஒருவேளை அங்கே இருந்த ஸ்மோக்னால கூட ஒர்க் ஆகாமல் இருந்திருக்குமோ. சரி விடு, எப்படியோ கொண்டாச்சுல. அடுத்து யாரை கொல்ல போகிறோம்? அடுத்து யாருன்னா, நம்ம சயின்ஸ்க்கெல்லாம் மூலக்காரன் ஒருத்தர் இருக்காரு. யார் அவரு? அவர் தான் மேக்ஸை கண்டுபிடிச்ச தேல்ஸ் ஆஃப் மில்லட்டஸ். இதை நீ முதலே சொல்லியிருந்தா ஃபர்ஸ்ட் அவரை கொண்டிருக்கலாமே. சரி விடு, ஒன்றும் அவசரம் இல்லை. அவரை போய் கொண்டுட்டோம்னா எல்லாமே முடிஞ்சிடும், நம்ம ஜாலியாக இருக்கலாம். ஓகே. அங்கே பாரு, நம்ம மேக்ஸை கண்டுபிடிச்ச தேல்ஸ் ஆஃப் மில்லட்டஸ். இவரை மட்டும் கொண்டுட்டோம், நம்ம ஜாலியாக இருக்கலாம். ஒரு வேளை மேத்தமெட்டிக்ஸ் எல்லாத்தையும் கொண்டாச்சு. இனிமே நமக்கு எக்ஸாம் கிடையாது, ப்ராக்டிக்கல் கிடையாது, ஜாலியாக இருக்கலாம். சரி வா நம்ம ஃபியூச்சருக்கு போகலாம். நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோமா? நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்ம காலேஜை தான் காணோம். ஒருவேளை சயின்டிஸ்ட் எல்லாத்தையும் நம்ம கொண்டனால சயின்ஸ் டெவலப் ஆகலையோ? ஐயோ, அது கூட கரெக்டு தான். அதுதான் கரெக்ட். சயின்டிஸ்ட் யாரையும் கொண்டிருக்க கூடாதோ. அப்போ வா நம்ம பாஸ்ல போய் எல்லாத்தையும் மாத்திடுவோம். ஐயோ, டைம் டிராவல் வாட்சை காணோமே. அப்போ எதையுமே மாற்ற முடியாது. அப்பனா அறிவியல் வளர்ச்சி இல்லாத உலகத்துல தான் இருக்கணும். ஐயோ, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஐயோ.